ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் மீட், அதாவது கறிக்கடைக்காரன், அந்த கேம்குள்ளே கைஸ். இந்த இது வந்து நான் டியூரேஷன் ரொம்ப குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப டைமில் கைஸ், அதனால தான் கொஞ்சம் நான் டியூரேஷன் ரொம்ப குறைச்சி தான் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன், கொஞ்சம் டைம் இல்லை. ஒரு முக்கியமான எழுத வேண்டியது நிறைய வேலை இருக்குது, அதனால தான் கைஸ். சரி, நம்ம இந்த எடுத்தோடனே என் கையில் கன்று தந்துடுறாங்க, அதனால் நம்மளுக்கு ஒரு பயமும் இல்லை. நம்ம எங்கிட்ட உடைக்க வேணாம், சிச்சி. நம்மெல்லாம் திருட்டு பயலுங்க. எங்கே கண்ணாடி உடச்சி தான் உள்ள எங்கே கரெக்டாக கண்ணாடி வச்சுடுவோம் கைஸ். இந்த கேமோட நான் இப்போ இது முடிக்கிறேன் இல்லை, இதில் நம்ம ஃபஸ்ட் டைம் விளையாடுறதுனால சரி நான் அதை எண்டிங் பண்ணாமல் போகக்கூடாது, ஏதாவது ஒரு எண்டிங் பண்ணுமே தான் நம்ம போலீஸ் எண்டிங் பண்ண போகிறேன் கைஸ். அதாவது போலீஸ்காரன் வந்து இந்த கறிக்கடைக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இங்கே நினச்ச மாதிரி க்ரீன் கீயும் இருக்குது, ரீலோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எனக்கு எழுதவே லேக் ஆகுது கைஸ், என்னே தெரியல. ஐஸ் பைக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா எனக்கு சப்போர்ட் நிறைய தேவைப்படுது, ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது கைஸ். நீங்கள் எந்த கேம் சொன்னால் அடுத்து நான் போடுறேன். இது நானாக ஒரு கண்டென்ட் எடுத்தேன், யாராவது கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கள் கைஸ். இப்போ இருங்க, எங்கே அவனாலே வந்துட்டான்ல, வா வா சாவு. தூக்கிட்டு வரியா, குண்டியை தூக்கிட்டு இருங்க. முதல்ல அந்த க்ரீன் கீ எடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறோம். அங்கே ஒரு டோர் இருக்குங்க, ஒரு பச்சை போட்டு அங்கிட்டு இருக்கும் ஒரு டோரு. இருங்க, அந்த டோரை காமிக்கிறேன். இதை முதல்ல லாக் எடுத்துடுவோம். லாக் எடுத்துட்டு டோரை தர, அவ்வளோதான். இந்த டோர் தாங்க, இந்த லாக் ஓப்பன் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே போயிடாங்க. உள்ளே போனால் ஒன்று இவன் செத்து தான் இருக்கான். உள்ளே போனால் அவனுக்கு கீன்னு கத்தும், அதுக்கு சுற்றி அதை வச்சு உள்ளே அடிக்கணும். இந்த இருக்க காமிக்க எங்கிட்ட எதாவது கிடைக்குதா? இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. சும்மா இருக்கீங்களேடா வீட்டில், எங்கடா எதுவும் இல்லாமல் இருக்கீங்க? இதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கு அடுத்த எண்டிங் அது அங்கிட்ட, அது வேறு பார்த்து. இது ஒன்றும் இல்லை. நீங்கள் இது திறக்க முடியாதா? கேபினெட் இது திறக்க முடியாது, இருக்குது, ஒன்றும் இல்லை. பேட்லாக் கோடுது, சும்மா பாட்டுக்கு இருக்கட்டும். அது எதுக்கு நம்மளுக்கு? எடுப்போமா வேணாமா? அதுவும் எடுக்க மாட்டேங்குதே. அடுத்தாச்சு, சும்மா தீப்பாடு பா. இது கேனு, இது வேஸ்ட்டு. பிளேயர் இருங்க, அது அப்புறம் எடுப்போம். இது என்ன இருக்கான்னு பார்த்துக்கோ. இல்லை, வயர் கட்டரு, பிளேயர் இல்லை. நான் கூட பிளேயர்ஸ்ன்னு நினச்சேன். சரி, வயர் கட்டர் எடுத்து உள்ளே போட்டு வச்சுக்கோ, நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் எப்படி போட்டுக்கோ, இங்கிட்டும் யூஸ் இருக்குது. இருங்க காமிக்கிறேன். இப்போ இவனை வேறு என்ன திரும்பியும் சாவடிக்கணும். ஷார்ட் கன் எடுத்து போட்டே ஆகணும். வீடியோ ரெடி பண்ணி. எங்காலே இருக்கா வாழையே கறிக்கடைக்காரா, ஏழை கறிக்கடைக்காரா பை. வா பார்ப்போம் எங்கே செல்லும். அத்தாடி நாசமா போனே, அடிச்சிட்டியடா. நைட்டு 1 இருங்க, அங்கே வரேன் திரும்பி. ஆமாம், அத்தாடி அடிச்சிட்டாங்க. ஷோ அடிக்கவா? சரி அடிக்கிற, இருடு கரெக்டாக அடிக்கிறேன். அங்கேயும் அடி. ஷோ கொஞ்சம் மிஸ், சாவுடா. ஆமாம், இந்த கேமில் என்னது அவன் பிள்ளையை என்னது பண்ணி ஏமாற்றி வச்சுருப்பான், ஒய்ஃபை என்னது கடத்தி வச்சுருப்பான், கூட வந்தவங்க எல்லாத்தையும் இதாக மாற்றி வச்சுருப்பான். தான் இதிலே போட்டிருக்கு பாருங்க. இது ஒரு லெட்டர், இன்னொரு லெட்டரும் கிடைக்கும். மொத்தம் 4 லெட்டர் இருக்கும். இப்போ ஒரு லெட்டர் எடுத்திருக்கேன். இது எதுக்கும் தேவையில்லை, சும்மா அதெல்லாம் கரெக்டபிள் தான். இங்கே வேறு என்ன? ட்ராயரு, இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. அடப்போங்கடா. அங்கே என்னது? அங்கே அது இருங்க, அது ஹேமர் தான், அது அப்புறம் எடுத்துக்குவோம். அது மிஸ்டர் மிட்டுக்கு தேவைப்படுது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். லேக் வேறு, ஆனால் டக்குன்னு ஸ்க்ரீன் வேறு தம்பிக்குது. இதில் அது என்னமோ இருக்குது, மியூசிக் தானே, மியூசிக் பாக்ஸ் பீஸ். இது அது அப்புறம் எடுப்போம். இதை தூக்கி சும்மா எப்படி வீசிக்கும் போய்த்தலை. ஹேமர் எடுத்து எங்கள் கக்கூஸ் கண்ணாடி உடச்சிக்கும். சும்மா இதில் ஒன்றும் யூஸ் இல்லை, நம்ம இந்த எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. இதுக்கு அந்த என்னது அந்த தப்பு, அது என்னமோ அது என்னது, என் பிள்ளையை என் பன்னிக்குட்டியாக மாற்றி வச்சுருப்பான், அவளை காப்பாற்றுறதுக்கான எஸ்கேப் இருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. தூக்கி ஓரமாக போடு, போய்த்தலை. ஆமாம், வேறு என்ன? இந்த கீ
சீக்ரெட் ட்ரா இருக்குது. இது இங்கே தேவைப்படாது. பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே இந்த ரூம்குள்ளே போட்டு வச்சுக்கோ. நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் கரெக்டாக. இப்படி போட்டுக்கோ. அது மியூசிக் டால் பீஸ் இது இப்போதே கிடக்கட்டும். இவன் அடித்து கொள்ளுவோம். வாடா சாவுடா லாங்லேயே. ஆமாம் இந்த இங்கே தான் இருக்குது. இது இங்கிட்ட ஒரு எஸ்கேப் பண்ணுவோங்க. அடுத்து இதில் இன்னொரு எஸ்கேப் இருக்குது. அது பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இந்த வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. இதில் அந்த என்ன இன்னொன்று அந்த பன்னிக்குட்டி என்னது பிள்ளையை பன்னிக்குட்டியாக மாற்றி வச்சுருப்பான். அந்த எஸ்கேப் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். அதுவும் பண்ணிடலாம். ஏன்னா அது பண்ணேன்னா அதுவும் இதே மாதிரி இருந்தது. இப்போ இதை வச்சு இந்த கீ எடுத்துக்கிட்டு மேலே ஏறி இப்போ இவனை என்னது மிஸ்டர் மீட்டை போலீஸில் பிடிச்சிக்கோங்கிற பைஸ். அதுக்கு நம்ம ப்ரூஃபோடு வேணும். இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான அதனால் ஃபோட்டோ வேணும். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஃபோட்டோ கேமராவை தான் எடுக்க போகிறான் தான். இதுக்குள்ளே குதிப்போமா உள்ளே ட்ராக்குள்ளே இருக்கும் பழைய காலத்து கேமரா கைஸ். ஃபோட்டோ எடுத்த உடனே கையில் ஃபோட்டோவாகவே கொடுத்துரும். இந்தா இருங்க. இப்போ அங்கே நம்ம அங்கே என்னது போகும் அந்த இடத்துல காமிக்கிறேங்க கைஸ். நம்ம அங்கே யூஸ் ஆகும். இப்போ இந்த இது 2ஆம் மெசேஜ். இது பாட்டுக்கு இருக்கட்டும். இங்கேருந்து நாங்கள் மூலம் தூக்கி போட்டுக்கோமா. கரெக்டாக தூக்கி போட்டுப்போம். போய்த்தல ஹேமர் இது எடுத்துக்குவோம். இது அடுத்து இங்கே இப்போ தான் யூஸ் ஆகுந்தா. இந்த கதவு டேர்னிங்கில் லெஃப்ட் சைடில் ஒரு கேமரா இருக்கும். அது கீங்கின்னு கற்று இருந்தால் இதை தான் உடைக்கணும். உள்ளே நல்லா ஜாலியாக கத்தி கொடுக்கும். ஐயா வந்துட்டானே டே கன்று வேறு கையில் இல்லையே. அண்ணே என்னை விட்டுருனே. நான் பாவம்னே. ஐயோ பிளேயர்ஸ் சரி எடுத்துக்குவோம். போகிற வழியும் எடுத்துகிட்டு போவோம். எங்கேயோ ஓப்பன் பண்ணோம் மறந்துட்டேன். அங்கிட்டு போகணும். அங்கே போய்ட்டு பிளேயர்ஸை வச்சு சரி இது அப்புறம் பார்த்துக்குவோம். இது கூட வயர் கட்ட தேவையா? வயர் கட்டுற வேணும் பிளேயர்ஸா? வயர் கட்டு ஐயா பிளேயர்ஸ் தான் வேணும். சரி போட்டு வச்சுக்குவோம். பிளேயர்ஸ் வச்சு 1 2 3 இங்கே ஒரு பன்னிக்குட்டி வேறு போகும். அதை அடித்து செத்தோம்னா கேவலத்தையும் உச்சக்கட்ட கேவலம் மாட்டிக்கக்கூடாது. எலக்ட்ரிக் பேண்டல் லாக் இன்னொன்று அங்கே இங்கே இருக்கும் கஸ். இன்னொரு வெட்டினா தான் அங்கே டோரே ஓப்பன் ஆகும். இது இங்கே ஒரு வெட்டிட்டு இப்போ அங்கே போக வேண்டியதான். நான் ஸ்கிப் பண்ணி தாங்க காமிக்கிறேன். டைமும் இல்லை. 10 நிமிஷத்தில் தான் வச்சுருக்கேன் வீடியோவே. ஏன்னா ஒரு மாதிரி இதாகுது. இப்போ இங்கே நம்ம என்ன இந்த இது அடுத்த வேலை. இப்போ இதுக்குள்ளே என்ன ட்ராங்குலேசர் கன்னு டார்ட்டு இதை வச்சு நம்ம ப்ளோ டார்ச்சுன்னு ஒன்று எடுப்போம் கைஸ். ப்ளோ டார்ச்சுன்னு அதை எடுத்தால் தான் யூஸ். இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள். இதை கரெக்டாக குறி வச்சு அடிக்கணும். எங்கே அடி கரெக்டாக அடிச்சிரு. அடிடா அடி. அவ்வளோ கைஸ். நான் லைவ் போடலாமா? நான் கேட்கன்றிருந்தேன். GTA San Andreasக்கு வேறு எந்த கேமுக்கெலாம் சொல்லுங்கள் லைவ் போடலாமான்னு. ஏன்னா நான் லைவ் போட்டேன்னா கொஞ்சம் ஏன்னா நிறைய கேம்ஸில் சீக்கிரமாக முடிக்கலாம். நீங்கள் எந்த கேம் கண்டென்ட் சொன்னாலும். அதனால தான் கேஸ் நான் லைவ் போடலாமா இல்லை வேணாமா நீங்கள் சொல்கிற சப்போர்ட்டில் தாங்க இருக்குது. நம்மளால் இந்த ப்ளோ டார்ச் எடுத்துகிட்டு நான் அங்கே போய்ட்டு என்ன திரும்பி அங்கே போயிடும். நான் நிறைய இடத்துல ஸ்கிப் பண்ணி தான் காமிக்கிறேன். இருங்க நான் அங்கே போய்ட்டு நான் காமிக்கிறேன். நான் இங்கே நம்ம இந்த இடத்துல பார்த்தாங்க ஹீட் சென்சார். இதில் இப்போ ஹீட் வச்சோடனே அங்கே என்னது பின்னாடி இந்த கேட் ஓப்பன் ஆகிரும். இதில் அந்த கேமரா தூக்கிட்டு வந்து உள்ளே ஃபோட்டோ எடுக்கணும். 3 பேர்த்த என்ன கட்டி வச்சுருப்பான். அது என்னது பன்னிக்குட்டியாக மாற்றி மனுஷங்களை பண்ணியாக மாற்றி இந்த இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கணும். எங்கே எடுத்தாச்சு. இப்போ ஃபோன் பண்ணணும் போலீஸ்க்கு. இருங்க ஃபோன் பண்ணலாம். எங்கே இந்த போலீஸ்க்கு வந்தாச்சு. ஐயா சாமி இங்கே ஒருத்தன் என்னது மனுஷங்களை பண்ணியாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்கான் சாமி. இருங்க சாமி வாங்க போலீஸ். அந்த அவன்ட்டார்ல நீ வேறு அந்த அவனுக்கு கொடுத்துட்டேன் கையில். இப்போ அவன் கையில் ஃபோட்டோவை கொடுத்துட்டு இப்போ அவன் என்னது கொண்டு போய் இப்போ அவனை விடுறதான். இப்போ எங்கே இவன் வேற வரட்டுறான். வாடாப்பா. வா இன்னைக்கு உன் சோழி முடிஞ்சு. போலீஸாங்க அவன் போகிறான் மிஸ்டர். தைரியத்தை பார்த்தியா? இவன் அடிச்சிட்டான். போலீஸ் ஒரு அடி அடித்தான். நான் நினைக்கிறேன் இப்போ ஏதாவது பக்காக போகுதுன்னு. எங்கே பார்ப்போம். ஆமாம் கைஸ் கேமே முடிஞ்சிருச்சு. உள்ளே ஃபோட்டோ காமிச்சு நம்ம இவனை நாக் அவுட் பண்ணி நம்ம என்னது நாக் அவுட் பண்ணுவோம். நாக் அவுட் பண்ணால் இவனை அரெஸ்ட் பண்ணுறது. இப்போவே இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவன் போலீஸ் மேலே ஒரு கை வச்சுட்டான்ல.
அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இப்போ இதோட கேமே முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னடா நினைப்பீங்க டே 10 நிமிஷத்தில் கேமே முடிச்சுட்டேன் கைஸ். பக்கில் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்து லைவ் போடலாமான்னு சொல்லுங்கள் கைஸ். பை கைஸ் பை. அடுத்து எஸ்கேப் பண்ணலாம் பார்ட் 2ல். பை கைஸ்.